2000க்கும் மேலாக மூடப்பட்டு வரும் அரசு பள்ளிகளில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், அளவுக்கு அதிகமான ஊதியம் என அனைத்து வசதிகளும் இருப்பினும் தனியார் பள்ளிகளை போன்று மதிப்பெண் மூட்டைகளை அரசு பள்ளிகளால் சுமக்க வைக்க முடியவில்லை. மனப்பாடம் மட்டுமே செய்து படித்த பாடத்தை காகிதத்தில் கொட்டும் வெறும் அட்டவணைத்தனமான மாணவர்களை உருவாக்குகிறதா நம் கல்வி முறை? என்னை பொறுத்த வரைக்கும் கல்வி என்பது, குறிப்பாக பள்ளி கல்வி என்பது அரசு தான் வழங்க வேண்டும். அரசு என்பதுதான் மக்களால் அமைக்கப்படுகிற ஒரு கட்டமைப்பு. எனவே அரசு அந்த கல்வியை வழங்குகிறது என்றால்தான் அது சமுதாயம் வழங்குகிற கல்வியாக இருக்கும். ஒரு தனியார் நிறுவனங்கள் குறிப்பாக பள்ளி கல்வியை வழங்குவதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. எவ்வளவு நவீன வளாகத்தில் நவீன கருவிகளை வைத்துக்கொண்டு அத்தனை நவீனமான தொடர்புகளையும் ஏற்படுத்தி கொண்டு இன்னும் வகுப்பறைக்குள் புதிய புதிய வசதிகள் அவர் விளம்பரப்படுத்துகின்ற பல ஏற்பாடுகளை நான் பார்க்கிறேன். அத்தனை வசதிகளோடும் ஒரு தனியார் கல்வி நிறுவனம் கல்வி வழங்கினால் கூட என்னை பொறுத்த வரைக்கும் அது கள்ளக்கல்வி தான். நாளுக்கு நாள் அரசு பள்ளிகள் மூடப்பட்டு தனியார் பள்ளிகள் தன் தாண்டவத்தை தொடர்ந்த வண்ணம் உள்ளன. அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிக கொள்ளையடிக்கும் தனியார் பள்ளிகள், காரணமில்லாமல் பறிக்கப்படும் கட்டணங்கள், ஏன் எதற்கு என்று கேட்கும் பெற்றோர்களுக்கு அலைந்து அலைந்து சலித்து போய்விட ஏமாற்றமே மிஞ்சுகிறது. ப்ரீகேஜிக்கு வந்து 75,000 பே பண்ணோம். எல்கேஜிக்கு ஃபீஸு 55 ஆச்சு. இப்போ என்னன்னா 60,000. கவர்மெண்ட் டிபி அப்ரூவ் பண்ண ஃபீஸ் வந்து ஃபார் ஆஷான் மெமோரியல் ஸ்கூல் வந்து 13,915. ஆனால் நாங்கள் எங்ககிட்ட ஸ்கூல் பே பண்ண சொல்கிறது வந்து 60,000 per annum. இது வந்து ரொம்ப டூ மச்சாக இருக்குது எங்களுக்கு. இது பே பண்ண முடியாது. ஃபீஸ் மட்டும் நாங்கள் எதுக்கு இவ்வளோ பே பண்ணோம், வை வி ஆர் பேயிங் ஸோ மச், எதுக்காக நாங்கள் இவ்வளோ பே பண்ணுறோம் தெரிஞ்சுக்கிற ரைட்ஸ் எங்களுக்கு இருக்குது. இருப்பினும் இவற்றையெல்லாம் தகர்த்துவிட்டு அதிக மதிப்பெண்களை காட்டிவிட்டு வெற்றி நடை போடுகிறது தனியார் பள்ளிகள். தன் குழந்தை எடுத்த உடனேயே ஆங்கிலத்தில் மம்மி என்று தன்னை அழைக்க வேண்டும் என்றே பெற்றோர் எண்ணுகின்றனர். இவ்வாறு கல்வி கட்டணங்களை தனியார் பள்ளிகள் அதிகரிப்பதற்கு பெற்றோர்களும் ஒரு வகை காரணம் என்றே கூறலாம். என் குழந்தைகளுக்கு கல்வி தருவது அரசாங்கத்தின் கடமை என்று போராட முன்வராமல், அரசாங்கத்தால் நல்ல கல்வி தர முடியவில்லை, எனவே நாங்கள் எங்களுடைய வசதிக்கேற்ப ஒரு தனியார் பள்ளியை தேடிக்கொள்கிறோம் என்று அவர்களுடைய தடம் மாற்றிவிட்டது என்பது கடந்த நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் இந்த நூற்றாண்டின் தொடக்கப் பகுதியிலும் ஏற்பட்டிருக்கிற மிக மோசமான ஒரு வளர்ச்சி போக்கு என்று சொல்வேன். இதுபோன்று அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கிடையேயான முரண்பாடுகளை களைந்து அனைவருக்கும் ஒரே மாதிரியான கல்வியை அளிக்கவே சமச்சீர் கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டது. இருப்பினும் இந்த சூழ்நிலை மாறியபாடில்லை. மாறாக தனியார் பள்ளிகள் வளர்ந்தும் அரசு பள்ளிகள் அழிந்துமே வருகிறது. அனைவருக்கும் கல்வி உரிமை சட்டத்தின்படி ஒவ்வொரு தனியார் பள்ளியிலும் 25 ஏழை மாணவ மாணவிகளை சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டாலும் சில பள்ளிகளில் அந்த மாதிரியான குழந்தைகளை சேர்க்க விடாமல் பல்வேறு முறைகேடுகள் நடந்து வருவதை அரசாங்கம் முழுமையாக கண்காணித்து அதற்கான எந்த பள்ளிகளில் 25% பள்ளியில் குழந்தைகள் சேர்க்கப்படவில்லையோ அப்பள்ளிகளுக்கெல்லாம் மானியம் வழங்குவதை நிறுத்த வேண்டும் என்றும் தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் சார்பில் கோரிக்கை வைக்கின்றோம். இதன் மூலம் பல மாணவர்கள் மனமுடைந்து போகும் சூழல் உருவாகியுள்ளது. இவ்வளவு நடந்தாலும் இதனை கண்காணிப்பதற்கான சிங்காரவேலன் கமிட்டி குழு மௌனம் சாதிப்பது ஏன்? நீதியரசர் சிங்காரவேலன் சார் கமிட்டி நிர்ணயித்த கட்டண விகிதத்தை பள்ளி கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றத கேட்டு நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். இந்த முற்றுகை போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். ஒரே வார்த்தை என்ன சொல்லலாம், நீங்கள் கட்ட முடியலையா நீங்கள் டிசி வாங்கிட்டு போயிடுங்க. ஆஸ் பர் ஆர்டிஇ எந்த ஒரு மாணவருக்கும் நீங்கள் கல்வி கொடுக்க முடியாது அப்படின்றத நிர்ணயிச்சிருக்கும் போது, சட்டம் நிர்ணயிச்சிருக்கும் போது இட்ஸ் அன் அன்கான்ஸ்டிடியூஷனல், இல்லீகல். இவங்க பண்ணுற கோரிக்கை என்னென்னா எடுத்த உடனே நீங்கள் டிசி வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்ற ஒரே காரணம் தான். அதே போல் தரமும் ரொம்ப தரம் தாழ்ந்து போயிட்டு தான் இருக்குது.
ஒரு பள்ளி மாணவனுக்கு முறையான கிடைக்கக்கூடிய கல்வியும் இங்கே கொடுக்காம இருக்காங்க. இன்று வரை அரசு பள்ளிகளில் படிப்பதென்றால் மாணவர்களுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி ஒரு ஏளனமான எண்ணச்சூழலே நிலவுவதை காண முடிகிறது. இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் வலியுறுத்தி பல்வேறு ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் தொடர்ந்த வண்ணம் உள்ளன. ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், கல்வி கொள்கைக்கு எதிரான ஆர்ப்பாட்டம், கல்வி கொள்கைக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். ஆயினும் தமிழக அரசின் காதிலும் எட்டிய பாடில்லை, அரசு அதிகாரிகள் கண்டுகொள்ளவும் இல்லை.